வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளைகளே, எல்லாம் மாறி போகும், மாற்றம் ஒன்றே மாறாதது என்று உலக மனிதன் சொல்வது போல எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். நான் இல்லாமையில் இருந்து இவ்வுலகத்தை உருவாக்கினேன். இன்றைக்கு நீ காணும் இந்த அழகிய உலகம், மலைகள், காடுகள், கனிமரங்கள், இன்னும் பல உண்டு. இவை உன்னை பிரமிக்க வைக்கிறதல்லவா? இதை நான் உனக்காக சிருஷ்டித்தேன், என் பிள்ளைகள் வாழ படைத்தேன். ஆனால் பிசாசின் சூழ்ச்சியில் சிக்கி மனிதன் கீழ்ப்படியாமல் போனதால் எல்லாம் கெட்டு போனது. இப்போது வாழ்வது வேதனையும் பாடுகளும் நிறைந்த வாழ்க்கை. இஸ்ரவேல் மக்கள் என்னை பின்பற்றுவதை விட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றி எனக்கு கோபம் மூட்டியதால் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் எனக்கு காத்திருந்ததால் அவர்கள் வாழ்வில் திரும்ப ஒரு மாற்றத்தை தந்தேன். இன்று உன்னுடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை நான் தர விரும்புகிறேன். யோசேப்புக்கு அவன் சிறையிருப்பை மாற்றின பொழுது என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொன்னான். சாராளின் வாழ்வில் அவள் குழந்தையை பெற்றபோது தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று கர்த்தரை புகழ்ந்தாள். அன்னாள் தனக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்த போது உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று கர்த்தரை புகழ்ந்தாள். மாற்றங்களை உன் வாழ்விலும் நான் தருவேன். இதுவரை நீ வடித்த கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். இதுவரை நீ அனுபவித்த நிந்தைக்கு பதிலாக சந்தோஷத்தை தருவேன். உன் கண்ணீர் என் துருத்தியில் இருக்கிறது, அதற்கேற்ற பலனை நான் தருவேன். என்னை நம்பு, நான் மாற்றங்களை தரும் தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ நன்மைகளை காண்பாய். நான் உன்னோடு பெரிய காரியங்களை செய்வேன், நீ சாட்சியாக வாழ்வாய். ஆதார வசனம்: நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஏசாயா 65:17-18.